வணக்கம். இன்றைய காணொளி நாம் காண இருப்பது ஜூன் மாத பலன்கள். இந்த மாத பலன்கள் பார்ப்பதில் பல்வேறு குழப்பங்கள் இருக்கு மக்களிடையே. அதில் நம்ம பார்க்கணும்னா தமிழ் மாத பலன்களை பின்பற்றுவதா ஆங்கில மாத பலன்களை பின்பற்றுவதா அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்கு. இந்த ராசி பலன் பார்ப்பது, மாத பலன்கள் பார்ப்பது எல்லாமே நம்ம வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காக செய்ய வேண்டிய விஷயம். நம்ம வாழ்க்கையை முன்னேற்ற பாதையில் எடுத்துட்டு போகணும். நல்ல கல்வியை குழந்தைகள் பெற வேண்டும், நல்ல வருமானத்தை இளைஞர்கள் பெற வேண்டும், நல்ல நிம்மதியான ஓய்வை முதியோர்கள் பெற வேண்டும், உடல் ஆரோக்கியத்தோட வாழணும். இது எல்லாத்துக்கும் வழிகாட்டியாக நம்ம ஜோதிடத்தை எடுத்துக்கணும். இதுல யாரெல்லாம் சுய தொழில் செய்கிறார்களோ, யாரெல்லாம் நிரந்தர வருமானத்துல மாதம் கணக்கிடாமல் வாடுகிறார்களோ அவர்கள் தமிழ் மாத பலன்களை பின்பற்றலாம். ஆனா 1ஆம் தேதியான சம்பளம், மாத வருமானம், அரசாங்க வேலையில இருக்காங்க, ஐடி கம்பெனில வேலையில இருக்காங்க, தனியார் நிறுவனத்துல வேலை செய்யறோம் அப்படின்னா அவர்கள் ஆங்கில மாத பலன்களையே பார்த்து கொள்ள வேண்டும். அதன்படி நடந்து கொள்ளும் போது வாழ்க்கையில் வரக்கூடிய இன்பங்களை அதிகமாக்கி சந்தோஷத்தை அதிகமாக்கிக்கலாம், துன்பங்களை குறைத்துக்கலாம். அதுக்கு தான் இந்த ஜோதிடர் பலன்களை நம்ம புரிஞ்சுக்கணும், அதை பார்த்துக்கணும். இதுல நாம இந்த மாதம் பார்க்க இருப்பது ஜூன் மாத பலன்கள். இந்த ஜூன் மாதம் என்பது 1/6/2025 ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி 30/6/2025 திங்கள் கிழமை நிறைவு பெறுகிறது. இந்த 1/6 இருந்து 30/6 வரைக்கும் எப்படியெல்லாம் பலன்கள் இருக்கும் 12 ராசிக்கு அப்படின்னு பார்க்க போறோம். பொது பலனாக எப்படி இருக்கும் இந்த உலகம் அப்படின்னா, ஏற்கனவே சனி ராகு சேர்க்கை இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா தொற்று நோய்கள், தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் இவையெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல குரு பகவான் மனையேறி புதன் உட்கார போறாரு. புதன் பகவானும் 2/6/2025 ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு மாறிடுவார். அதே சமயத்துல 15/6/2025 வரை சூரிய பகவான் ரிஷபத்துல இருப்பாரு. அதுக்கப்புறம் ஆணி மாதமாக மிதுனத்துக்கு மாறிடுவார். அப்ப மிதுனத்துல சூரியன் புதன் குரு சேர்க்கையானது 15/6 நடைபெறும். இதை சார்ந்து பல்வேறு லாபங்கள் நடைபெறும். அதே போல ரிஷபத்தில் இருந்த குரு பகவான் மிதுனத்துக்கு மாறி இருக்கிறார். அதை பொறுத்து நிறைய விஷயங்கள் மாறுபடுது. அதே போல கடகத்தில் இருந்த செவ்வாய் பகவான் 8/6 சிம்மத்துக்கு மாறிடுவாரு. செவ்வாய் கேது சேர்க்கை. அதே மாதிரி சுக்கிர பகவான் என்ன பண்ணுவார்னா மேஷத்திலேதான் இருக்கார் இந்த மாதம் முழுவதும். கும்பத்துல ராகு பகவானும் சனி பகவானும். இப்படியாக கிரக நிலைகள் இருக்கக்கூடிய இந்த சூழல்ல இந்த மாதமானது பொது பலனாக விலைவாசி ஏற்றம், தங்கம் விலையில் நிறைய மாற்றம், ஏற்ற இறக்கமாக தான் காணப்படும். அதே மாதிரி போர் பதட்டமானது வந்து போகும். தென்மேற்கு பருவமழை குறைவாகவே தொடங்கும். சில இடங்களில் எதிர்பார்த்த இடங்களில் மழை பெய்யும் இருக்காது. எதிர்பாராத இடங்களில் தேவையில்லாத மழை பொழிவை கொடுத்து சில வில்லங்கங்களை தந்துவிடும். அதே மாதிரி வாழை பயிரிடக்கூடிய விவசாயிகள் வாழை மரங்களை பாதுகாக்க மண்ணை நல்லா அணைச்சு வச்சுக்கணும். ஏன்னா வாழை மரங்கள் காற்றால் சாய்ந்து விடும், மழையால் பாதிக்கப்படும். அதே போல காய்கறி விலையேற்றம் இருக்கும். பூண்டு, வெங்காயம், தக்காளி இந்த மாதிரி பொருட்கள்லாம் விலையேற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல பட்ஜெட் போடும்போது தெளிவாக பட்ஜெட் போடணும். இல்லாட்டினா பட்ஜெட்ல துண்டு விழுந்து பணப்பற்றாக்குறை ஏற்படும். இந்த மாதமும் அரசாங்கத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளோட, மேல இருக்கவங்களோட, பொதுமக்களோட கருத்து முரண்பாடுகள் வரும். இதெல்லாம் இந்த மாதத்தின் பொது பலனாக இருந்தாலும் இந்த மாதம் எளிமையான மக்கள், அனைத்து தரப்பு மக்களுக்கு பணப்புழக்கமானது அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த ஜூன் மாதம். இந்த ஜூன் மாதத்துல பல்வேறு லாபங்கள் இருக்கும், சின்ன சின்னதாக குழப்பங்கள் இருக்கும். இதுல இந்த அஸ்தமத்து குருவாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள், அதே போல அஸ்தமத்து சனியில இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள், அஸ்தமத்து சனி தொடங்க காத்திருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள், அதே போல ஜென்ம குருவில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள், அதே போல ஜென்ம சனியில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள், ஜென்ம சனி தொடங்க காத்திருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள், இவர்கள் எல்லாம் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளணும். ஏன்னா எக்கனாமிக்கலா நிறைய
பொருளாதார ரீதியாக பணப்புழக்கத்துல பல்வேறு குழப்பங்கள் வந்துவிடும். அதனால ரொம்ப எச்சரிக்கையா இருந்துக்கணும். இது பொது பலன் தான். இனி ஒவ்வொருவருக்கும் வரக்கூடிய பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக இந்த காணொலியில் நம்ம பார்க்க இருக்கோம்.